பெண்களின் ஐபிஎல் உமன்ஸ் பிரீமியர் லீக் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டிருக்கு. இந்த WPL பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2015 காலகட்டத்திலேயே BBL உமன்ஸ் BBL கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்தியாவில் தான் பெண்களுக்கான தனி ஐபிஎல் மாதிரியான டோர்னமெண்ட் கொண்டு வரவே படல. அதனால் 2018ஆம் ஆண்டு உமன்ஸுக்கான ஒரு டோர்னமெண்ட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடத்தியிருந்தாங்க. 2018 IPL பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி மதியான நேரத்தில் ஒரு எக்ஸிபிஷன் மேட்சை பெண்களை வச்சு நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரே ஒரு மேட்ச் ஆனது உமன்ஸ் T20 சேலஞ்ச் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த மேட்ச்ல ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான ட்ரெயில் பிளேசர்ஸ் அணியும் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான சூப்பர் நோவாஸ் அணியும் மோதினாங்க. இந்த மேட்ச் மதியானம் தான் நடந்துச்சு. இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல சூப்பர் நோவாஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் தான். அதாவது 11 பேர் கொண்ட டீமா இருக்காது, 13 பேர் கொண்ட டீமா இருப்பாங்க. யார் வேணா எப்ப வேணா ரிட்டையர்ட் அவுட் ஆகிக்கலாம், ஓவர்ஸ் கட் பண்ணி பேபி ஓவர் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரியான எக்ஸிபிஷன் மேட்ச் தான். இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால 2019ல இதை ட்ரை சீரிஸா ப்ரொஃபஷனலா நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ட்ரை சீரிஸா நடத்துறாங்க. அதுல மூணாவது அணியா மித்தாலி ராஜ் தலைமையிலான வெலாசிட்டி அணியை சேர்க்கிறாங்க. இந்த 3 அணிகளும் 2019, 2020, 2022, 2021 மட்டும் கோவிடால இந்த டோர்னமெண்ட் விளையாடப்படல. இப்படியாக 3 சீசன் இந்த ட்ரை சீரிஸ் ஆனது நடந்துருந்துச்சு. உமன்ஸ் T20 சேலஞ்ச் அப்படிங்கிற பேர்ல. இந்த 3மே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த வரவேற்பை பார்த்துட்டு உமன்ஸ்களுக்கும் ஐபிஎல் மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய BCCI பிரசிடென்டான சௌரவ் கங்குலி முடிவு பண்ணி உமன்ஸ் பிரீமியர் லீக்கை அறிமுகப்படுத்துறாரு. அப்படியாக 2023ல முதல் முறையா உமன்ஸ் பிரீமியர் லீக் ஆனது ஆடப்படுது. அது WPL அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அழைக்கப்படுது. இந்த WPL 5 பிரான்சைஸ் டீம் இருப்பாங்க. இந்த 5 பிரான்சைஸ் டீம்ல 3 பிரான்சைஸ் டீமை ஐபிஎல் இருக்கக்கூடிய பிரான்சைஸே வாங்கியிருக்காங்க. அந்த 3 டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இவங்களோட சேர்ந்து குஜராத் ஜெயண்ட்ஸ், UP வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி 5 டீம்ஸ் இருக்காங்க. இந்த 5 டீம்ஸுமே எதிரணி ஒவ்வொருத்தர் கூடயுமே தலா 2 மேட்சஸ் விளையாடுவாங்க. இதன் மூலமா மொத்தம் 8 மேட்சஸ் விளையாடி இருப்பாங்க. மொத்தம் 20 மேட்சஸ் டோர்னமெண்ட்ல நடந்திருக்கும். குரூப் ஸ்டேஜஸ் முடிவில் முதல் 3 இடங்களை பிடித்த அணி பிளே ஆஃப்ஸ்குள்ள போவாங்க. முதல் இடத்தை பிடித்த அணி நேரா ஃபைனல்குள்ள போயிடுவாங்க. 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்த அணிகள் எலிமினேட் விளையாடுவாங்க. அதுல ஜெயிக்கிறவங்க தான் ஃபைனல்குள்ள போவாங்க. கடைசி ஃபைனல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு. இப்படி தான் WPL உடைய பிளே ஆஃப் ஆனது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்படி நடக்கக்கூடிய இந்த WPL ஆனது 2023ல இருந்து இப்போ வரைக்கும் 3 சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு. 4வது சீசன் இந்த 2026ல தொடங்கப்பட்டு வெற்றியா நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த 3 சீசன்ல 2 தடவை மும்பை இந்தியன்ஸ் டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. 2023 முதல் சீசன்லையும் கடைசியா 2025 சீசன்லையும் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. RCB 2024 WPL வின் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல அதிகமாக டாமினேட் பண்ண அணினா எப்பவும் போல மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா WPLலயே அதிக ரன் அடிச்ச பிளேயருமே மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. அவங்க நாட் ஷேவியர் பிரண்ட், இவங்க 1101 ரன்களை அடிச்சிருக்காங்க. ரெண்டாவதா இந்தியாவில் அதிகபட்சமா ஹர்மன்பிரீத் கவுர் தான் அடிச்சிருக்காங்க. அவங்களுமே 1016 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுர் மும்பை இந்தியன்ஸ் உடைய கேப்டனா இருக்காங்க. அதே போல அதிக விக்கெட் எடுத்தவருமே அமிலியா கர் தான். அமிலியா கர் மும்பை இந்தியன்ஸை சேர்ந்தவர் தான். அவங்க 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்படியாக டோர்னமெண்ட் முழுக்க மும்பை இந்தியன்ஸ் தான் வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2026லயும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சரி மக்களே, இந்த WPL நீங்க எந்த டீமை சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.